Praise God. கர்த்தருக்கே மகிமை உண்டாக. How many of you happy this evening? எத்தனை பேர் இந்த மாலை வேளையிலே சந்தோஷமா இருக்கிறீர்கள்? Amen. Amen. Hallelujah. One of the joy that God can bring into your life is when you receive the blessing of God into your day-to-day life. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களில் முக்கியமான ஒன்று கர்த்தர் நமக்குடைய வாழ்க்கையிலே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். When He gives you blessing, that blessing will bring joy and delightment into your life. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்போது அந்த ஆசீர்வாதத்தோடு சந்தோஷத்தையும் நமக்கு சமாதானத்தையும் கொண்டு வருகிறார். We want to welcome every one of you, and especially we want to welcome our online viewers. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். One important announcement: next week, next Tuesday, we will not have our Bible study. ஒரு முக்கியமான அறிவிப்பு, அடுத்த செவ்வாய்க்கிழமை அன்று நாம் இந்த வேதபாட வகுப்பு நமக்கு இருக்காது. This announcement is important for you and people who are watching us on online. ஸோ இந்த அறிவிப்பானது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் பொருந்தும். You can come and you can sit here and pray and go. We will teach from the following week. ஒருவேளை நீங்கள் அந்த வேளையிலே ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் இங்கு வந்து ஜெபித்து செல்லலாம். Amen. Amen. So only next week we will not have. That's why I gave you the a bookmark where you will know all the dates of on all those dates we will be teaching on financial blessings. அடுத்த வாரம் மட்டுமே இந்த வேதபாட வகுப்பு இருக்காது. மற்றபடி உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கார்டிலே அந்த அட்டையிலே அனைத்து தேதிகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றென்றெல்லாம் வேதபாட வகுப்பு நமக்கு நடைபெறும் என்று. You have to keep it in your Bible so you can take it out and see, oh, this week Tuesday we have Bible study. ஸோ அந்த அடையாள அட்டையை நீங்கள் எப்பொழுதும் உங்களை வேதாகமத்தில் வைத்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் அதை எடுத்து எந்தெந்த தேதிகளில் வேதபாட வகுப்பு நமக்கு நடக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும். அடையாள அட்டை எங்கே இருக்குன்றது தான் இப்போ கேள்வி. That's a question. ஸோ அந்த அட்டை எல்லாட்டையும் இருக்குதா? கொடுங்க, திருப்பி ஒரு வாட்டி இருந்தால் கொடுங்க, வாங்கிட்டோம். இப்போயாவது வாங்கி பைபிளில் வைங்க. வண்டி ஓட்டும் போது அடையாள அட்டை எடுத்துன்னு போகிறதில்ல, எங்கே வந்தாலும் ஒரு அடையாள அட்டை இல்லை. அட்லீஸ்ட் இதை பைபிளுக்குள்ளே வச்சு என்ன நடக்குதுன்றதை எந்தெந்த நாளில் இருக்குன்றது தெரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். We are still learning about the finance in God's system and world system. நாம் இன்னும் தேவனுடைய அமைப்பிலும் உலக அமைப்பிலும் பொருளாதாரம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதையே கற்று வருகிறோம். Finance plays a major role in every person's life. பொருளாதாரமான நிதியானது ஒவ்வொருடைய வாழ்க்கையில முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. You find especially in India, the higher officials are traveling to many different countries with one purpose. It's that they want to bring the financial level high in a higher position to our country. நம் இந்திய நாட்டிலே ஒவ்வொரு உயரதிகாரிகளும் பல தேசங்களுக்கு பிரயாணப்பட்டு போவது எதற்காக? நம்முடைய நாட்டினுடைய நிதிநிலையை உயர்த்துவதற்காக. Because finance is important for each and every citizen and also for the country. நிதியானது பொருளாதாரமானது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அதே வேளையிலே ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒவ்வொரு குடி நாட்டுக்கும் உரியது. Let me ask you a question. Finance is important or not for you? பொருளாதாரமான நிதி உங்களுக்கு உண்மையிலே தேவையானது உண்டா என்று நான் கேட்க விரும்புகிறேன். It is important or not? அது முக்கியமானதா இல்லையா? ஆமா, நீங்க இருக்கிற சீரியஸ்னஸ்லயே புரிஞ்சுது எவ்வளவு முக்கியன்றது. It is very important. Finance is something very important for each and every one of our life. ஆமா, நிதி என்கிற பொருளாதாரமான ஆதாரம் நமக்கு மிக முக்கியமானது, வாழ்க்கைக்கு முக்கியமானது. What I want you to do is, come to every teaching regarding this financial blessing. Once we come to a end of this teaching, you will see a lot of changes and a lot of financial blessing comes into your life according to the word of God. ஒவ்வொரு வாரமும் நடக்கின்ற இந்த வேதபாட வகுப்புக்கு நீங்கள் முறையாக வந்து இதை நீங்கள் கற்றுத் தேர்வீர்களானால் முடிவிலே இந்த வேத பாடத்தை முழுவதுமாக கற்றுத் தேர்ந்த பிறகு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள் என்பது நிச்சயம். As you come, if you find someone who's going through some lack and real struggle in their finance, bring them along with you so they will also be blessed. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுக்கு தெரிந்த யாராவது ஒருவர் பொருளாதார வாழ்க்கையிலே ஒருவேளை இழப்பை சந்திக்க நேரிட்டு போய் கொண்டிருப்பார்களானால் அவர்களையும் அழைத்துவார்கள், அவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இது மாறட்டும். Let's look into the verse where we are learning, Matthew chapter 6 verse 24. நாம் கற்று வருகிற வேத வசனத்துக்கு நாம் திருப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். No man can serve two masters, for either he will hate the one and love the other, or else he will hold to the one
and despise the other, you cannot serve God and mammon. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. Look at Jesus is trying to show to every person in this world there are two systems taking place in the worldly level as well as in the spiritual level. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் அங்கே இரண்டு அமைப்புகள் இயங்குகிறதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். And this Sunday also I was talking and showing to you there is God's law which talks about blessing and also curse. இந்த ஞாயிறு அன்று கூட நான் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்கு கர்த்தருடைய பிரமாணம் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் குறித்து எதை எப்படி கற்றுத்தருகிறது என்பதை போதித்தேன். Everywhere when Jesus was talking about finance, he was always trying to show to every people there are two systems functioning in this world. ஒவ்வொரு வேளையும் பொருளாதாரத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது உலகத்திலே இரண்டு அமைப்புகள் செயல்படுகிறதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். And one which is controlled by God and the other one which is controlled by the devil. ஒரு அமைப்பானது உலகத்தால் ஆட்கொள்ளப்படுகிறது, மற்றொன்று தேவனால் ஆட்கொள்ளப்படுகிற ஒன்றாய் இருக்கிறது. If your finance is controlled by God, then you will experience the blessing that comes through the method and the principle that God has laid for your life. உங்களுடைய நிதியானது பொருளாதாரமானது தேவனால் ஆளப்பட்டுமே ஆனால் அது தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது. God is saying you cannot serve two masters. கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்று. Let's make God to be our master, not the devil or not the function of this world to become the master of our life. நாம் நம்முடைய வாழ்க்கையிலேயே தேவனையே நம்மை அரசாட்சி செய்யும்படியாக நம்ம ஒப்புவிப்போம், உலகத்தையோ உலக பொருளின் அதிபதியோ அல்ல. If God is your master, then you will be functioning on giving and receiving. கர்த்தர் நமக்கு எஜமானாக முதலாளியாக இருப்பார், ஆனால் நாம் கொடுப்பதிலும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக இருப்போம். If the devil who's going to rule your finance, then you will always be in a position where you will be buying and selling it. You will be only be governed through that method. ஒருவேளை உங்கள் பொருளாதார வாழ்க்கையிலே சத்துருவானவன் ஆளுகை செலுத்துவானால் நீங்கள் வாங்குவதிலும் விற்பதிலுமே இருந்து உங்கள் செலவினம் பெருகிக் கொண்டே இருக்கும். I showed you last week from the scripture 1 John chapter 5 verse 19 where devil is the wicked of this world. நான் போன வாரம் முதல் 1 யோவானிலிருந்து 19ஆம் வசனத்திலிருந்து நான் சொன்னேன் உலக பொருள் பொல்லாங்கு நிறைந்தது என்று. The world is in the hands of devil. உலகம் முழுவதும் சாத்தானின் கைக்குள் இருக்கிறது. Now every money is also in the hands of devil. ஒவ்வொரு பணமும் அதன் மூலமாக வருகின்ற ஒவ்வொரு உலக பொருளும் சாத்தானுக்குள்ளாக இருக்கிறது. I showed you how that money was converted, how the wealth was converted into money. Now how that money is been in the hands of the devil. நான் உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு குறிப்பிட்டு உணர்த்தினேன், கர்த்தர் கொடுக்கின்ற ஆஸ்தியான ஐஸ்வர்யமானது எவ்வாறு உலக பொருளால் சாத்தானால் உலக பொருளாக மாற்றம் செய்யப்படுகிறது என்று. Devil will always try to convert, he will try to change whatever God has already created. கர்த்தர் கொடுத்திருக்கின்ற சொத்தை சம்பத்தை சாத்தானானவன் எப்பொழுதும் உலக பொருளாக அது மாற்றக்கூடியதாக அவன் மாற்றுகிறான். Look at in the life of Adam and Eve. பாருங்கள், ஆதாமுடைய வாழ்க்கை, ஏவாளுடைய வாழ்க்கையை பாருங்கள். Whatever God gave to them, he went inside and he wanted to change that change that method or change that system in the people of God. அவன் அவர்களுக்குள்ளாக சென்று கர்த்தர் கொடுக்கின்ற ஒவ்வொரு அமைப்பையும் அவன் மாற்றுகிறவனாய் அங்கு செயல்படுகிறதை பார்க்கிறோம். Because devil knows if he can change the function, he can really bring you out from the blessing of God. சாத்தானுக்கு அவன் கர்த்தருடைய அமைப்பிலிருந்து உங்களை மாற்றக்கூடிய வகையில் அவன் செய்வதனாலே அவன் அவர் தருகின்ற ஆசீர்வாதத்தை நம்ம இழக்கும்படியாக காரியமுள்ளவனாய் அவன் செயல்படுகிறான். If God is your master, you will be functioning in the process of multiplication. கர்த்தர் உங்களுக்கு எஜமானாக இருப்பாரானால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். Whatever God has given into your hand, it will definitely experience the multiplication. கர்த்தர் உங்களுடைய கரத்திலே என்னென்ன கொடுத்திருக்கிறாரோ அது அனைத்திலுமே கர்த்தர் ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். Nobody here who are listening to me could ever say I don't have anything in my hand. என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொள்கிற இங்க இருக்கிற யாரும் உங்களுக்கு கரத்துல ஒன்றும் கர்த்தர் கொடுக்கவில்லை என்று சொல்ல முடியாது. God has
given you a talent when he created you on this earth. கர்த்தர் உலகத்திலே உங்களை படைத்த நாட்களில் இருந்து கர்த்தர் உங்களுடைய கரத்திலே தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். You know, you got to find out that talent and start to multiply that talent, which can make you, you know, enjoy the blessing of God into your life. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த தாளந்துகளை நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவருடைய உதவியினாலே பெருக்கத்தை உண்டு பண்ணி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் விளைய வேண்டும். That's why I showed you, you know, when Jesus was saying a parable, he gave 5 talent to one, 2 talent, and the 1 talent to another servant. எனவே தான் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டு சொன்ன அந்த ஓமையிலிருந்து 5 தாளந்தை கொடுத்த, 2 தாளந்தை கொடுத்த, 1 தாளந்தை கொடுத்த அந்த ஓமையை குறித்து நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னேன். But when Jesus was scolding the third servant who had 1 talent which he did not multiply, God was trying to compare him to the wicked, experience. அது 1 தாளந்தை பெற்றுக்கொண்ட அந்த மகன் அதை பெருக்கத்திற்கு உள்ளாக கொண்டு வராமல் செயல்பட்டதினாலே அவன் பொல்லாதவன் என்று ஆண்டவர் குறிப்பிட்டு சொன்னதை நான் சுட்டிக்காட்டினேன். Jesus was particularly saying, you wicked servant. இயேசு அவனை குறிப்பிட்டு பார்த்து நீ பொல்லாதவன் என்று முட்டாள் என்று சொல்லி குட்டி காண்பிக்கிறார். Why was Jesus saying him, you wicked servant? ஏன் ஆண்டவர் அவனை பொல்லாதவன் என்று சொல்ல வேண்டும்? Not just that he should have some inferiority complex, not to feel bad about it. அவன் ஒரு தாழ்வு மனப்பான்மையாக அவனை நடத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. No, but God wants him to understand that, he is in the, system of this world. He is in the system which is functioning under the devil. ஏனென்றால் அவனுக்கு அவன் உலக அமைப்புக்குள்ளாக அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வைப்பதற்காக அவனை அவ்வாறு அழைக்கிறார். He's been controlled by the thoughts and the power of devil. அவன் சாத்தானுடைய வல்லமையாலும் அவனுடைய ஆதிக்கத்தினாலும் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறான். God wanted him to come out from it. கர்த்தர் அவனை அந்த அமைப்பிலிருந்து அந்த ஆளுகையிலிருந்து விடுபட அவனை அழைக்கிறார். Why was Jesus saying that parable, and why that parable is recorded in the Bible? ஏன் அந்த ஓமையானது இயேசு சொல்லுகிறார், அது ஏன் இந்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது? Because through that parable you and I should understand, if God has given you some talent, if you have not multiplied it, let you and I understand that God doesn't want us to be a wicked servant, but rather God wants us to be his servant in multiplying what God has given into our hand. அந்த ஓமையிலிருந்து கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிற பாடம் என்னவென்றால், கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கின்ற தாளந்துகளை நாம் பெருக்கத்திற்கு உள்ளாக கொண்டு வர வேண்டுமே அன்றி நாம் பெருக்கத்தை கொண்டு வராதவர்களாக அந்த 1 தாளந்தை பெற்றுக்கொண்டவனைப் போல நாம் இருக்கக்கூடாது என்பதற்காகவே. Not that getting scolding from God, saying, you wicked person. கர்த்தருடைய வார்த்தை வாயிலிருந்து நாம் ஒரு திட்டு வாங்குவதற்காகவோ அல்லது ஒரு பொல்லாதவன் என்று சொல்வதற்காகவோ நாம் முயலக்கூடாது. God never wants to scold anyone. கர்த்தர் யாரையுமே அவர் ஸ்கோல் பண்ண விரும்பவில்லை, திட்ட விரும்ப மாட்டார். he will try to show you the correct way how you can correct your life. நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தும்படியாக கர்த்தர் நமக்கு போதித்து அருளுகிறார். Because some people, some of us, we like scolding. When God scolds, we take it like that. நம்மளே அநேக கர்த்தர் நம்மை திட்டும்போது நாம் அதை திட்டட்டும், கர்த்தர் திட்டட்டும் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாய் சில நேரங்களில் மாறி விடுகிறோம். நமக்கு திட்டுறது ரொம்ப பிடிக்கும், அதனால ஆண்டவர் திட்டுறது நம்மளை திட்டுறாரு போல, அது மாதிரி நம்மள மாதிரியே நம்ம அவரை திட்டும் போது நம்ம ஏத்துக்கிறோம். No, that's not what God is doing. He is trying to correct you, make you understand where you are, and he wants you to go forth to the place where he has planned for your life. கர்த்தர் அவ்வாறு நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட விரும்பவில்லை, மாறாக நம்மை சீர்திருத்தி நம்மளுடைய வாழ்க்கையிலே முன்னாக சென்று அவருக்குரிய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மளை உந்துதல் செய்கிறவராய் இருக்கிறார். So I told there are 5 areas how you can function, bring your money into God's system. நான் 5 காரியங்களை குறிப்பிட்டு அந்த 5 வழிமுறைகளிலே கர்த்தருடைய அமைப்புக்குள்ளாக நீங்கள் பொருளாதார ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் கற்றுத்தந்தேன். I showed you the first area is differentiating between the wealth, riches and money. நான் முதல் பகுதியிலே கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யமான சம்பத்துக்கும் உலக பொருளாகிய செல்வத்துக்கும் நம்ம கையிலே கிடைக்கின்ற பணத்திற்கும் உரியதான வேற்றுமைகளை நான் கற்றுத்தந்தேன். Wealth belongs to God. கர்த்தருக்குரியது, ஐஸ்வர்யம் கர்த்தருடையது. And when you use it in a right way, you can multiply it for your riches and for your financial blessing. கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யமான சம்பத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்போது அதை நாம் பெருக்கத்திற்குள்ளாக உண்டு பண்ணி நம்முடைய வாழ்வின் ஆசீர்வாதத்துக்காக அதை பயன்படுத்த முடியும். But if you change it, you start to go getting into decrease in your life. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற அந்த ஐஸ்வர்யமான சம்பத்தை நாம் உலக பொருளாக உருமாற்றம் செய்யும்போது அது நமக்கு ஒரு குறைவையே கொண்டு வருகிறதா இருக்கிறது. And the second area is that I told you last week, is there is a spiritual warfare over our finance. இரண்டாவது பகுதியாக போன வாரத்திலே நாம் அந்த பணத்தை, நிதியை கையாளுவதிலே ஒரு ஆவிக்குரிய போராட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறது என்பதை சுட்டிக்காட்டினேன். There is a spiritual warfare. உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய போராட்டம் பொருளாதாரத்தை கையாளுவதிலே இருக்கிறது. Simple example. ஒரு சிறந்த
ஒரு சிறிய எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உதாரணம், சின்ன உதாரணம். You know, small example. You know, you have money in your hand. Now 500 rupees you have in your hand. உங்களுடைய கரத்திலே ஒருவேளை இப்பொழுது 500 ரூபாய் வைத்திருக்கிறீர்கள் என்று எடுத்துக்கொள்வோம். Now there is a spiritual warfare happening inside you. உங்களுக்குள்ளாக உங்கள் மனதிற்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய போராட்டம் ஏற்படுகிறது. You know, God is saying, give to the person who is going through some need. கர்த்தர் உங்களுடைய ஆள் மனதிலே சொல்லுகிறார், ஒரு தேவையுள்ள ஒரு மனிதனுக்கு இந்த பணத்தை கொடு என்று. Now you are saying, Lord, I am already in my need. Why do you want to worry about? Why do I have to worry about the other person need? நீங்கள் ஒருவேளை சொல்லக்கூடும், எனக்கே அநேக தேவைகள் உண்டு, நான் ஏன் மற்றவருடைய தேவைகளை குறித்து கவலைப்பட வேண்டும் என்று. Now what's happening? You know, God is also talking to you, and the devil is also giving you a thought and saying, Lord, I am already in my need. Why should I worry about somebody else's need? கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக ஒரு ஏவுதலை உங்களுடைய உள்மனதிலே கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே சமயம் சாத்தானானவன் எனக்கே அநேக தேவைகள் இருக்கிறதை நான் ஏன் உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு தாக்கத்தை உங்களுடைய மனதிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். When you are influenced by the spirit of mammon, you resist to do what God is asking you to do. நீங்கள் உலக பொருளின் அதிபதியாகிய சாத்தானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டு இருப்பீர்களானால் நீங்கள் தேவன் சொல்லுகின்ற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் சொல்லுகிறதை செய்கிறவர்களாய் நீங்கள் மாறிவிடுவீர்கள். You know, devil will always release money into the hands of people who are governed by the spirit of mammon. உலக பொருளின் அதிபதியாகிய சாத்தானின் ஆதிக்கத்தால் ஆட்கொள்ளப்படுகின்ற மக்களுக்கே சாத்தானானவன் ஐஸ்வர்யமான செல்வத்தை அவனுக்கு கொடுக்கிறான். Why is he giving to them? ஏன் அவர்களுக்கு இந்த பணத்தை கொடுக்கிறான்? Because he knows to those people, if God talks, they will never release their money. ஏனென்றால் அவனுக்கு தெரியும் அவர்களிடத்தில் அந்த பணத்தை கொடுத்தால் அவர்கள் தேவனுக்காக அந்த பணத்தை பயன்படுத்த மாட்டார்கள் என்று. தேவன் பேசினாலும் அவங்க கண்டிப்பா திறக்க மாட்டாங்க அப்படின்றது பிசாசுக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய உண்மை. You know, he knows. அவனுக்கு தெரியும். That's why he will always give to a person who is controlled by the spirit of mammon. எனவேதான் அவன் உலக பொருளாகிய பணத்தை அவனுக்கு உலக தேவனுக்காக செயல்படுத்த முடியாத மக்களுக்கு கொடுக்கிறவனாய் இருக்கிறான். That's why I told you, if you have to know what is the the influence of the spirit of mammon, I showed you the 10 symptoms of the spirit of mammon into a person's life. நான் உலக பொருளினுடைய அதிபதியுடைய தாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஏற்படுகிறது என்பதை குறித்து 10 முக்கியமான காரியங்களை குறித்து உங்களுக்கு விளக்கி இருந்தேன். Go revise that. If you find something is there in your life, you got to you got to fight against it and set right your thinking and start to work in the method or in the system of God. அந்த முன்னாலே நாம் கேட்ட அந்த வேதபாட வகுப்புகளை நாம் கேட்டு அதில் ஏதாவது தாக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அதை அப்புறப்படுத்தி தேவனுடைய அமைப்பிலே நாம் சேருகிறவர்களாய் அதன்படி நடக்கிறவர்களாய் மாறுவோம். Bible says fight the good fight of faith. கர்த்தர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது நல்ல போராட்டத்தை போராடு என்று. You got to fight the good fight of faith in your finance. உங்களுடைய விசுவாசத்தோட நல்ல போராட்டத்தை நீங்கள் போராட வேண்டும் உங்களுடைய நிதி ஆதார வாழ்க்கையிலே. We immediately go to the end of our life. நம் உடனே நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி சந்தத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்வோம். Because we know only this verse is said only in the funeral service. ஏனென்றால் இந்த வார்த்தையை பவுல் சொல்லும்போது நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லும்போது கடைசி அடக்க ஆராதனையில தான் நம்ம இந்த வார்த்தையை நம்ம முக்கியப்படுத்துவோம். Usually when a person is dead and if he is kept before you, you find people who come there, they will pray like this. Oh, we pray for this man. Thank you Lord for allowing him to fight the good fight of faith. மரணமடைந்த ஒரு மனிதனை நாம் ஆலயத்தில் முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டியிருந்தால் அதை பார்த்து நாம் நல்ல போராட்டத்தை போராடினதற்காக நன்றி என்று நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். No use of praying that prayer for that person. அந்த மனிதனுக்காக அப்பொழுது அந்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்பதில் எந்த பயனும் இல்லை. But I believe tonight as you hear this word is more effective for you. ஆனால் அந்த வார்த்தை நான் இந்த இரவிலே நமக்கு முக்கியம் என்று நான் கருதுகிறேன். I showed you last week, this fight the good fight of faith, it's also in the context of finance what Paul is trying to tell Timothy there. நான் போன வாரத்திலே பவுல் தீமோத்தேயுவுக்கு எப்படியாக இந்த பொருளாதார வாழ்க்கையிலே நாம் எப்படி விசுவாசத்தோடு நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்று கற்றுத்தந்தேன். If you don't fight the good fight of faith in your finance, that same money will bring evil thought into your life. நீங்கள் ஒரு விசுவாசத்தோடு உங்கள் நிதி பொருளாதார வாழ்க்கையிலே நல்ல போராட்டத்தை போராடவில்லை என்றால் அந்த நிதி அந்த பொருளாதாரமே உங்களுக்கு ஒரு பெரிய விளைவுகளை தீங்கான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாய் மாறிவிடும். The love of money is the root cause for all of your evil. ஏனென்றால் பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. That's what devil
devil will do, he will, try to bring in the love of that money as if he will show you that money has power, money can do everything for your life. இப்படியாகத்தான் சாத்தானானவன் பணம் எல்லாவற்றுக்கும் நமக்கு உதவும், பணத்தின் மூலமாக எதையும் சாதிக்க முடியும் என்று ஒரு தீமையான காரியத்தை நமக்கு உட்புகுத்துகிறவனாய் இருக்கிறான். When devil brings that thought into your life, you got to fight the good fight of faith to overcome that thought and be in the system or in the way how God wants to handle your finance. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு வருமானால் அந்த மனநிலைக்கு மேற்கொள்ளும் ஒரு அதிகாரத்தை நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நல்ல போராட்டத்தை போராடி அந்த சிந்தனையை நாம் மேற்கொள்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். Cast down every imagination that comes against the knowledge of God in your life. கர்த்தருடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற எந்த சிந்தனையையும் நாம் மேற்கொள்கிறவர்களாய் மாற வேண்டும். Amen. Amen. Now we're going to learn the third areas how we can function our finance in God's system. நாம் இப்பொழுது மூன்றாவது பகுதியாக நாம் எவ்வாறு பொருளாதாரத்தை நாம் ஆளுகை செய்ய வேண்டும், அந்த பொருளாதாரத்தை நாம் தேவனுடைய அமைப்பிலே நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். Last week, you would have, I believe you would have had a good, warfare over your finance. போன வாரம் நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்கள் பொருளாதார வாழ்க்கையில் எவ்வாறு இருந்தது என்பதை குறித்து நீங்கள் கற்றுத் தந்தீர்கள், அதை அனுபவித்தும் இருப்பீர்கள். You would have had a spiritual warfare. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய போராட்டம் நடந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். If you have failed to do that spiritual warfare, then the spirit of mammon would have controlled you. அந்த ஆவிக்குரிய போராட்டத்தை நீங்கள் போராடி மேற்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் ஒருவேளை உலகப் பொருளின் அதிபதியாக சாத்தானுடைய ஆதிக்கத்திற்குள்ளாக நீங்கள் சென்றுவிடக்கூடும். But I believe you would have, fought the good fight. ஆனால் நான் கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன் நீங்கள் ஒரு நல்ல போராட்டத்தை விசுவாசத்தில் போராடி இருக்கிறீர்கள் என்று. The third area tonight I want to show you. மூன்றாவது பகுதியை இன்று நான் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புவது how I can bring my, finance in God's system. கர்த்தருடைய அமைப்பிலே நான் எவ்வாறு என்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு வருகிறது என்பதை. One thing, the third area is that I got to know that prosperity was given with a purpose to my life. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு செழிப்பை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு கொடுத்திருக்கிறார். Let me say that again. அதை மறுபடியும் நான் சொல்லட்டும். If you are not clear about this, you will never function your finance under God's system. இதை குறித்து நீங்கள் ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு இல்லை என்றால் தேவனுடைய அமைப்பிலே பொருளாதார வாழ்க்கையை குறித்த ஒரு தவறான புரிதலே உங்களுக்கு இருக்கும். Prosperity is given by God with a purpose to our life. செழிப்பானது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஈவு. Let me say like this. நான் இப்படியாக உங்களுக்கு சொல்லட்டும். Prosperity can never be given by any man in this world. செழிப்பானது நம்முடைய வாழ்க்கையில எந்த மனிதனாலும் கொடுக்கப்பட முடியாத ஒன்று. If you agree that tonight with me. எத்தனை பேர் என்னோடு கூட இதை புரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? If you believe that prosperity, blessing can only come from God, you should also know every time when God brings a blessing, when he blesses you with goodness, he gives everything with a purpose to your life. நீங்கள் கர்த்தருடைய செழிப்பானது, கர்த்தர் அருளுகின்ற ஈவாகிய செழிப்பானது, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்று நீங்கள் புரிந்து கொண்டீர்களானால் எல்லாவற்றிலும் கர்த்தர் அதை நமக்கு கொடுக்கிறவராகவே கர்த்தருடைய கருத்திலிருந்தே அது நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Even if it is a small profit what God gives to your effort, God is giving that with a purpose to your life. ஒரு சிறு செழிப்பு, ஒரு வருமானம் நமக்கு கிடைக்குமானால் அதுவும் கூட தேவனுடைய கரத்திலிருந்து வருகின்ற ஒரு செழிப்பு, அதற்கும் ஒரு முக்கியமான குறிக்கோள் உள்ளது. The word profit is being given by God to your life. உங்களுடைய வாழ்க்கையிலே லாபம் என்கிற ஒரு ப்ராஃபிட்டான ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில கிடைக்கிறது தேவனிடத்திலிருந்து வருகிற ஒன்று. Many people think the word profit belongs to the world. ஏனென்றால் அநேக மக்கள் லாபம் என்பது உலகத்தை சார்ந்தது என்று நினைக்கிறார்கள். No. World is stealing everything from the Bible. ஏனென்றால் உலகமானது வேதாகமத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களையே திருடிக்கொண்டு நம்மை ஆட்கொள்ள பார்க்கிறது. The Bible says the devil is a good robber, he's a thief. He can destroy you, he can steal things from you. வேதாகமம் சொல்லுகிறது சாத்தானானவன் திருடன் என்று, அவன் உங்களிடமிருந்து அநேக காரியங்களை திருட முடியும் என்று சுட்டி காட்டுகிறது. Don't blink, go with me to John chapter 10. முழிக்காம யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Let's go to verse 10. வசனம் 10ஐ பாருங்கள். The thief cometh not but for to steal, to kill and to destroy. And I have come that they might have life and that they might have it more abundantly. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். Satan is a good robber.
சாத்தானானவன் ஒரு பெரிய திருடன். He's robbing everything from the Bible and he says everything belongs to him. அவன் வேதத்திலிருந்து எல்லாவற்றையும் திருடிவிட்டு அவன் சொல்வதாவது எனக்கே எல்லாம் உரியது என்று. The word prophet, we always think it's a world term. லாபமானது உலகத்தினுடைய ஒரு குறிக்கோளாக அது கொள்கையாக இருக்கிறது என்று உலகமானது கருதுகிறது. No. All the term that is in this world has been robbed from the Bible. இந்த உலகத்திலே நாம் பயன்படுத்துகின்ற அனைத்து பொருள்கோள்களும் தேவனிடத்திலிருந்து வேதாகமத்திலிருந்து தேவன் அருளிய வார்த்தைகளே. So you got to believe that the word prosperity is it's the functioning that comes from God into your life. நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், செழிப்பு என்கிற ஒரு வார்த்தையானது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அவர் கரத்திலிருந்து கிடைக்கின்ற ஒரு நன்மை. We have to understand God's plan in our life. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கோட்பாடுகள், அவருடைய பிளான், அவருடைய திட்டங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். God's plan is prospering each and every one of us. கர்த்தருடைய திட்டமானது நாம் ஒவ்வொருவரும் செழிப்படைய வேண்டும் என்பதே ஆகும். God's desire for each and every one of us is that we must be prosperous and successful in everything that God has placed in our life. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தர் செழிப்பை கொண்டு வர விரும்புகிறார். Let me show you a scripture. Go with me to 2 Peter chapter 1 verse 3. என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 பேதுரு 1 அதிகாரம். Look at, I'm saying it's God's plan. God's plan is prospering you and God's desire is prospering you. பாருங்கள், நான் சொல்லுகிறேன் வேதத்தின் அடிப்படையிலே கர்த்தருடைய திட்டமானது உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டும், செழிப்படைய செய்ய வேண்டும் என்பதே. Look, let me say that again. God's plan is to prosper you and God's desire is that you be prosperous. கர்த்தருடைய திட்டமானது உங்களை செழிப்படைய செய்ய வேண்டும் என்பது கர்த்தருடைய எண்ணமானது, நாம் விருப்பமானது நாம் செழிப்படைந்து எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும் என்பது. செழிப்பாய் இருப்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். God's desire is that you must be prosperous. நாம் கட்டாயம் செழிப்படைய வேண்டும் என்பதே அவருடைய திட்டமாய் இருக்கிறது. Let me ask you a question. If you are a father, if you are a mother, how do you want your child to be? நீங்கள் ஒருவேளை தாயாவோ தந்தையாகவோ இருப்பினால் உங்கள் குழந்தை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள்? எப்படியா கடந்துட்டு போகுது அது, தருதல அப்படின்ற மாதிரி நம்ம இருப்போம். we want our child to be successful. நம்முடைய குழந்தை எல்லாவற்றிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று நாம் விரும்புவோம். அப்படிதானே? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? என் கூட ஒத்துக்காதவங்க வேற கேட்டகரி போங்க, எப்படியா இருந்துட்டு போங்க. But as a parent, you want your child to be healthy, you want your child to be joyful, you want your child to be peaceful, you want your child to be wealthy. நாம் பெற்றோராய் இருப்பதினாலே நம்முடைய பிள்ளைகள் ஆரோக்கியத்திலும் சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் எப்பொழுதும் நிரம்பி இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறவர்களாய் இருக்கிறோம். That's what God is also talking when he says about prosperity. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு செழிப்பை குறித்து சொல்லும்போது குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறார். When he says he wants, his plan is that you must be prosperous, his desire is that you must be prosperous. What is he saying? You must be well in every aspect of your life. அவர் அவருடைய திட்டமானது உங்களை செழிப்படைய செய்ய வேண்டும் என்று சொல்வாரானால் அது எதை குறிக்கிறது? நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் எல்லாவற்றிலும் பரிபூரணமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதே. Having good character is also prosperity. நல்ல குணாதிசயங்களை நாம் பெற்றிருப்பது கூட தேவன் கொடுக்கிற ஒரு செழிப்பே. When somebody smiles at you, you got to smile back. யாராவது உங்களை பார்த்து சிரித்தார்கள், நீங்கள் அவர்களை பார்த்து புன்முறுவல் செய்ய வேண்டும். When they smile, when you stare at them, that's not good habit. ஒருவர் உங்களை பார்த்து சிரிப்பார் என்றால் நீங்கள் அவர்களை பார்த்து சிரிக்காமல் முறைத்தீர்கள் என்றால் அது நல்ல குணம் அல்ல. கண்ணிலே உருட்டுவாங்க. If you do that, that's not God's character. அது தேவனுடைய குணாதிசயம் அல்ல. That's what I'm going to show you in verse 3, for 2 Peter chapter 1 verse 3. அதைத்தான் நான் 2 பேதுரு 1 அதிகாரம் வசனம் 3 இலிருந்து உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். According as his divine power had given unto us all things that pertain unto life and godliness, through the knowledge of him that has called us to glory and virtue. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது என்று. Look at God is saying, for your life, for your godly life, for bringing glory to God and to build all the good virtues. It's all about, God talking about your prosperous life. பாருங்கள், இந்த வசனத்திலே கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார், நம்முடைய ஜீவனுக்கும்
நம்முடைய தேவ பக்திக்கும் அவருடைய மகிமைக்கும் நமக்கு இருக்கிற எல்லா காரணியத்துக்கும் ஆண்டவர் செழிப்பை அதிலே கொண்டு வர விரும்புகிறார். Virtues, the word virtue means good habits, good, character, moral life. காருண்யம் என்பது நமக்குரிய நல்ல குணாதிசயங்கள் அடங்கிய ஒரு காரியமாக இருக்கிறது. God doesn't want you to, just live like, something else and bring, defile to his name. கர்த்தர் எதையோ ஒன்றை நமக்கு சொல்ல விரும்பவில்லை. அவருடைய நாமத்துக்கு ஒரு மாதிரி கனவீனத்தை கொண்டு வர. God wants you to be, bring glory and honor to his name by your living. நம்முடைய வாழ்விலே கர்த்தர் நமக்கு செழிப்பு என்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்து அவருடைய நாம மகிமைக்காகவும் கனத்திற்காகவும் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். Look at what Peter is saying. Everything pertaining to this life. பாருங்கள், பேதுரு இங்கு சொல்கிறார், இந்த உலகத்திற்கு உண்டான இந்த வாழ்வுக்கு உண்டான அனைத்து காரியத்திலும் என்று. That word is very important. ஆமென். அந்த வார்த்தை மிக முக்கியமானது. Everything pertaining to this life. இந்த வாழ்க்கைக்குரிய வேண்டிய யாவற்றையும் என்று பேதுரு குறிப்பிட்டு காண்பிக்கிறார். He has given everything, every goodness in this world to your life, to have that godly life, to bring glory to God and to show out to every man that you have the God's virtue in what you do. இந்த வாழ்க்கையிலே வாழ்கிற நமக்கு வேண்டிய யாவற்றையும் கர்த்தர் அவருடைய திவ்ய வல்லமையினாலே தந்து அருளி அவருடைய நாமத்திற்கு மகிமையையும் கனத்தையும் கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். That's what prosperity is all about. அதுதான் செழிப்பு என்பது. It's not only about money. அது பணத்தை மட்டும் குறிக்கிறது அல்ல. If you have money and if you don't have character, there is no use of having that money. நீங்கள் உங்களுடைய கரத்திலே பணத்தை வைத்துக்கொண்டு அதனால் நல்ல குணாதிசயங்கள் உங்களிடத்தில் இல்லை என்றால் அது செழிப்பே அல்ல. What's the purpose of God giving money into your hand? கர்த்தர் உங்களுடைய கரத்திலே பணத்தை கொடுத்திருப்பார் என்றால் அதுக்குரிய நோக்கம் என்ன? If God gives you money and if you don't have a good character of using that money, that money is not going to be useful for you and to anyone around you. கர்த்தர் உங்களுடைய கரத்திலே கொடுக்கின்ற பணத்திற்கு நீங்கள் அந்த பணத்தை வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட நீங்கள் குணாதிசயங்கள் உங்களுக்கு இல்லை என்றால் உங்களுக்கும் பயனில்லை, அதனால் பிறருக்கும் பயனில்லை. You getting what I'm saying tonight? நான் உங்களுக்கு சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? If you have 10 rupees, it must be useful for you. By you using it for you, it might be useful for someone around you. ஒருவேளை நீங்கள் உங்கள் கரத்திலே 10 ரூபாய் வைத்திருந்தாலும் அது முதலாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அந்த 10 ரூபாய் கூட மற்றவர்களுக்கும் உங்கள் மூலமாக பயனுள்ளதாக மாற வேண்டும். That's what God is talking about prosperity. அதைத்தான் ஆண்டவர் இங்கு செழிப்பு என்கிற வார்த்தையில் குறிப்பிடுகிறார். That's the plan of God's prosperity in your life. அதுவே தேவனுடைய திட்டமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது. Finance is one of the item which is included in prosperity. கர்த்தர் அருளுகின்ற செழிப்பிலே பொருளாதாரம் அல்லது நிதி என்கிறது ஒரு அமைப்பே ஆகும். Prosperity means to excel or to be excellent. செழிப்பு என்பது மிக உயர்ந்த ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு மகிமையான வாழ்க்கை. Or going to a high place is all about prosperity. அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காரியத்திலும் ஒரு உயர்வான நிலைக்கு நம்மை கொண்டு செல்வதே செழிப்பு. Let me say that again. Prosperity means to be excellent or to excel in certain areas where God has placed you. செழிப்பு என்பது நம்ம கர்த்தர் எந்த இடத்துல வைத்திருக்கிறார் அந்த இடத்துல ஒரு தனித்துவம் மிக்கவர்களாய் நம்மை மாற்றுவது. Prosperity means to take a person to a higher place. செழிப்பு என்பது ஒரு தனி மனிதனை ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வது. If you are low, God wants to lift you high. நீங்கள் ஒருவேளை தாழ்நிலையில் இருந்தால் கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். And the Bible says God has not, God's promise is that you not be tail but you be the head. கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நீ வாளாகாமல் தலையாக்குவார். What does that mean? God wants to take you from your low and take you to the high place that he has planned for your life. அந்த வாக்குத்தத்தத்தின் அர்த்தம் என்ன? நாம் தாழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் அவருடைய வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்தருளி நம்முடைய தாழ்நிலையிலிருந்து நம்மை மேலே உயர்த்துகிறவராய் இருக்கிறார். How does this excel or excellent or going to high place comes into our life? இந்த அதி உன்னத அனுபவத்திற்குள்ளாக நம்மை உயர் நிலைக்கு கொண்டு செல்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வாறு செயல்படுகிறது? Turn with me to Romans chapter 1. என்னோடு கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Gospel is the only tool which can take you to that excellent and to that high place which comes in the word of prosperity. கர்த்தர் அருளுகின்ற செழிப்பு ஒன்றே நம்மை உயர்ந்த நிலைக்கு உன்னத நிலைக்கு நம்மை கொண்டு செல்ல முடியும். Or let me say it like this. Prosperity comes to your life through gospel. நான் இப்படியாக உங்களுக்கு சொல்லட்டும்,
கர்த்தருடைய ஆசீர்வாதமான செழிப்பானது நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சுவிசேஷத்தின் மூலமாக நமக்கு When the கிடைக்கிறது. gospel is preached to you, you receive the prosperity of God into your life. கர்த்தருடைய நற்செய்தியான சுவிசேஷம் உங்களுக்கு பிரசங்கிக்கப்படும் போது அதன் மூலமாக ஆண்டவர் செழிப்பை உங்களுக்கு தருகிறார். When a man gives his life to the gospel, he understands that he is a sinner. There is something has to be changed in him. And what happens when he gives himself to that gospel? The prosperity of God comes into his life. ஏனென்றால் கர்த்தருடைய நற்செய்தியானது சுவிசேஷமானது ஒரு மனிதனுக்கு பிரசங்கிக்கப்படும் போது அவன் பாவி என்பதை உணர்த்தப்பட்டு அவன் பாவ மன்னிப்பு பெற்று தேவனை அங்கீகரிப்பதினாலே தேவனுடைய ஆசீர்வாதமாகிய செழிப்பு அவனுக்கு கிடைக்கிறது. How many of you understand what I'm saying? எத்தனை பேர் நான் சொல்வதை புரிந்து கொண்டீர்கள்? Amen. If the gospel is not preached to you, you would have not come here. கர்த்தருடைய சுவிசேஷமானது உங்களுக்கு பிரசங்கிக்கப்படவில்லை என்றால் நீங்கள் இங்கு ஒருவேளை வந்திருக்க மாட்டீர்கள். You are here just because you heard the gospel. Not only hearing the gospel, you obeyed to that gospel and you gave your life to that gospel. That's why God is taking effort to build that prosperity into your life. கர்த்தருடைய நற்செய்தியானது உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது, அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்ததினாலே கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான செழிப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. Look at what it says in verse 16. வாருங்கள் வசனம் 16 எப்படியாக சொல்லுகிறது என்று. For I am not ashamed of the gospel of Christ, for it is the power of God unto salvation to everyone that believeth, to the Jew first, also to the Greek. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. Look at that word, power of God to that man. பாருங்கள் தேவ பலனாய் இருக்கிறது என்பதை குறித்து. It says, God is the one who gives power to, get wealth. கர்த்தர் நமக்கு தேவ பலனை நமக்கு கொடுத்து நம்ம நன்றாய் இருப்பதற்கு நம்மை பலப்படுத்துகிறார். God is the one who gives power to get wealth. கர்த்தர் ஒருவரே நமக்கு வெல்த்தை சொத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவருடைய ஐஸ்வரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவ பலனை கொடுக்கிறார். ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க கூடிய பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். God is the one who gives you power to get wealth. கர்த்தர் ஒருவரே நமக்கு ஐஸ்வரியத்தை பெற்றுக்கொள்வதற்கான பலத்தை கொடுக்கிறார். How does God gives that power to your life? எப்படி அந்த வல்லமை நமக்கு கர்த்தர் Look at the Bible says, through the gospel of Christ, the power of God's salvation comes into your living. இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது தேவனுடைய சுவிசேஷத்தின் மூலமாக அந்த வல்லமையான தேவ பலன் நமக்கு கிடைக்கிறது. If you are saved, if you are a child of God, you should experience the power of God which brings the prosperity into your life. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்களானால் தேவனுடைய வல்லமையானது சுவிசேஷத்தின் மூலமாக கிடைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். Amen. Amen. That's more important tonight. அது மிகவும் முக்கியமான ஒன்றாக இன்று இரவு இருக்கிறது. It gives you the power of God. அது நமக்கு தேவனுடைய பலனை கொடுக்கிறது. தேவ பலனை கொடுக்கிறது. It gives you the power of God. அது நமக்கு தேவனுடைய பலனை கொடுக்கிறது. And once when that God's power comes into you, you never remain in your old life. தேவ பலன் நமக்குள்ளாக வரும்போது நாம் இருக்கிற நிலையிலே நாம் இருக்கிறவர்களாக இருக்க மாட்டோம். That's why the Bible says in 1 John chapter 4 verse 4, it says the one who is in you is greater than the one who is in this world. அதுதான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லுது அவரில் இருக்கிறவர் பெரியவர் என்று. 1 யோவான் 4:4 சொல்லுது இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். The one who is in you is greater. உங்களில் இருக்கிறவர் பெரியவர். Why he is greater? Because he has the power to bring prosperity into your life. ஏன் அவர் பெரியவர்? ஏனென்றால் அவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்குள்ளாக இருப்பதனாலே அவர் உங்கள் வாழ்க்கையிலே செழிப்பை கொண்டு வர வல்லமையுடையவராய் இருக்கிறார். What kind of prosperity? எப்படிப்பட்ட அது ஒரு செழிப்பாய் நமக்கு இருக்கிறது? 2 Peter 1:3 as we read. 2 பேதுரு 1:4 இப்ப வாசித்தது போல life pertaining to this life, life, godliness, glory and virtues. ஜீவன், தேவ பக்தி, தேவ மகிமை, காருண்யம் அனைத்திலும் நமக்கு செழிப்பை கொண்டு வருகிறார். That's what prosperity, what God wants to bring into your life. அப்பேற்பட்ட செழிப்பை தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர சித்தமுள்ளவராய் இருக்கிறார். Those good things, God wants to take control of everything which comes to this goodness into your life. இந்த காரியங்கள் மூலமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அனைத்து காரியங்களிலும் நமக்கு செழிப்பை கொண்டு வந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Through this method of prosperity, finance will come into your hand. இந்த முறைமையின்படி ஆசீர்வாதமான பொருளாதார ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கிறது. And once when it comes into your hand, you are functioning that finance or that blessing
in God's system. இந்த முறைமையின்படி கர்த்தருடைய ஆசீர்வாதமான ஐஸ்வர்யம் நம்முடைய கரத்திலே வரும்போது நாம் தேவ அமைப்பிலே தேவனுக்காக அதை பயன்படுத்துகிறவர்களாக இருப்போம். To make you to function in God's system, when that prosperity comes into your life, God is trying to renew your mind, your will, your emotion continually every moment of your life. கர்த்தருடைய அமைப்பிலே நாம் பொருளாதாரத்தை நாம் கையாளும் போது கர்த்தர் நம்முடைய சிந்தையிலும் எண்ணத்திலும் ஒரு மறுரூப அனுபவத்தை கொடுத்து அதை அவருடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்தும்படியாக நம்மை வழிபடுத்துகிறார். These three areas is important for our life. இந்த மூன்று பகுதிகளும் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒன்று. Note it down: mind, will, emotions. பாருங்கள், மனம், நம்முடைய சித்தம், அடுத்தது உணர்வு. These three things is often plays a major role in human life. நம்முடைய சிந்தை, நம்முடைய சித்தம் மற்றும் நம்முடைய உணர்வு, இந்த மூன்று நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான காரியங்களாய் இருக்கிறது. Can anyone say my mind, I never allow my mind to work? நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா, என்னுடைய மூளையோ என்னுடைய சிந்தையோ நான் செயல்படுத்த விட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? Then if you say that, you must not be here. அப்படி நீங்கள் சொல்வீர்களானால் ஒருவேளை இங்கே இருக்க மாட்டீர்கள். M10 is the place where you have to go. நீங்கள் போக வேண்டிய இடம் வேற ஒரு இடம். ஆமா, கீழ்பாக்கு தான் போணும். That's the place for you. You have come here because your mind is working. உங்களுடைய மனம் இங்கே வேலை செய்கிறதுனாலே நாம் இங்கு கூடி இருக்கிறோம். You are able to laugh when I say because your mind is working. நான் சொல்லும்போது உங்களால் சிரிக்க முடிகிறது, ஏனென்றால் உங்களுடைய மனம் வேலை செய்கிறது. So mind is very important in human life. நம்முடைய வாழ்க்கையிலே மனம், சிந்தை என்பது மிகவும் முக்கியமானது. And the will is more important. அதற்கு அடுத்தபடியாக நமக்கு நம்முடைய சித்தம் என்பது மிகவும் முக்கியமானது. Because your will has to connect with God's will to experience God's prosperity in your life. ஏனென்றால் உங்களுடைய சித்தம் தேவனுடைய சித்தத்தோடு ஐக்கியப்பட்டால் மட்டுமே நமக்கு அந்த செழிப்பை கண்டுணர முடியும். And then emotion plays a bigger role in every human life. மூன்றாவதாக உணர்வுகள் மிக முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய காரணியாக இருக்கிறது. When you see some serial very emotionally, you start to cry when you watch that. ஒருவேளை நாடகங்களை நீங்கள் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்க்கும்போது மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் அழுவீர்கள். அவங்க அழுறதுனா நீங்க அழுதுவீங்க. சீரியல்ல பார்த்துக்கிறவங்களா தான். You will be crying. Someone has to wipe you here. நீங்கள் ஒருவேளை அதை பார்த்து கண்ணீர் விடுகிறவர்களாக இருப்பீர்கள். Because emotion plays in every human's life. ஏனென்றால் உணர்வுகள் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில பெரிய காரணிகளாய் அது அமைந்துள்ளது. You must not allow devil to touch your mind. நீங்கள் சாத்தான் உங்களுடைய மனதை தொடுவதற்கு நீங்கள் அலோ பண்ணக்கூடாது. You must not allow devil to touch your will. உங்களுடைய சித்தத்தை சாத்தான் தொடுவதற்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது. You must never allow devil to touch your emotions. நீங்கள் உங்கள் உணர்வுகளை சாத்தான் தொடும்படியாக அனுமதிக்கவே கூடாது. Go with me to Romans 12. என்னோடு கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Verse 2. வசனம் 2. It's important that we know something even if we have read this verse many times. இந்த வசனத்தை நாம் மறுபடியும் வாசித்திருந்தாலும் மீண்டும் ஒரு விசை இப்பொழுது நாம் பார்ப்பதற்கு மிகவும் அது முக்கியமானதாக இருக்கிறது. First, I'm going to talk about your mind. முதலாவது நான் உங்களுடைய மனநிலையை குறித்து நான் பேச விரும்புகிறேன். Be not conformed to this world, but be transformed by renewing of your mind, that you may prove what is that good and what is that acceptable and what is that perfect will of God. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Mind has to be renewed every day. மனம் ஒவ்வொரு நாளும் புதிதாக வேண்டும். How? By reading the word of God. எப்படி? வேத வசனத்தை வாசிப்பதினாலே. By meditating the word of God. கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதினாலே. By responding to the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் பதில் கொடுத்து அதன் மூலம் நடப்பதினாலே. That changes your mind and makes your mind to function in the kingdom of God's principle and in his ways. அது உங்களுடைய மனதை மறுரூபம் அடைய செய்து புதிதாக்கி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உகந்த பாதையிலே நம்மை வழிநடத்த உகந்ததாய் இருக்கிறது. You will abide to the principles of God. கர்த்தருடைய நியமங்களுக்கு நீங்கள் உங்களை ஆட்படுத்துவீர்கள். You will abide to the ways of God. நீங்கள் கர்த்தருடைய வழிமுறைக்கு அவருடைய வழிகளுக்கு நீங்கள் ஒப்புவிப்பீர்கள். If your mind is not tuned and meditated according to the word of God, you will never abide your life according to the principle, according to the word of God. உங்களுடைய மனம் கர்த்தருடையக்குள்ளாக புதிதாகாமல் கர்த்தருடைய வார்த்தையின்படி கேட்டு நடக்காமல் இருக்குமானால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களில் ஈடுபட மாட்டீர்கள். And when you don't understand what God is trying to tell to you regarding prosperity, you will never know the purpose. And when you don't know the purpose of what God is bringing into your life, that's not going to multiply
in what God has brought into your hand. கர்த்தர் உங்களுக்கு அருளுகின்ற செழிப்பை குறித்தான ஒரு சரியான புரிதல் உங்களுக்கு இல்லை என்றால், உங்கள் மனம் புதிதாக மறுரூபமாகி அந்த அனுபவத்திற்குள்ளாக நீங்கள் செல்லவில்லை என்றால், உங்களுடைய கையில் கர்த்தர் கொடுக்கிற செழிப்பானது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறாமல் வேறு விதமாக அது மாறிவிடுகிறதா It will not multiply. அது உங்களுக்கு பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்காது. Next thing is your will. இரண்டாவது உங்களுடைய சித்தம். You know, in reality, our will always set us in some bondage. இயற்கையாகவே நமக்குரிய நாம் ஆட்கொள்ளுகிற நம்முடைய சித்தமானது எப்பொழுதும் நம்மை தனத்துக்குள்ளாகவே வழிநடத்துகிறது. So you got to set your will to be set free from things which are bonding your life and enslaving you to do certain thing against the will of God. நீங்கள் உங்களுடைய சித்தத்தை அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு கொள்கின்ற ஆதிக்கத்திலிருந்து விடுபடும்படியாக தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் நீங்கள் மாறி நீங்கள் அதற்குரிய காரியங்களில் ஈடுபட வேண்டும். You got to allow God's will to function in your life by you being obedient to Him. நீங்கள் கர்த்தருடைய சித்தம் உங்களிலே பரிபூர்ணப்படும்படியாக, கர்த்தருடைய சித்தம் உங்களிலே நடைபெறும்படியாக உங்கள் சித்தத்தை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். Obeying to God is very essential thing in your prosperity. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகின்ற செழிப்புக்கு மிக முக்கிய காரணமாக மாறுகிறது. If you're going to delay and obey God, that's also disobedient. நீங்கள் ஒருவேளை உங்கள் கீழ்ப்படிதலிலே தாமதமாய் நீங்கள் கீழ்ப்படிவீர்களானால் அது கீழ்ப்படியாமையே. Because your delayed obedience is going to make you to face the consequence of why you have failed in obeying God when God asked you. நீங்கள் ஒருவேளை உங்களுடைய கீழ்ப்படிதலிலே தாமதப்படுத்துவீர்களானால் அந்த தாமதமானது எப்பொழுதும் உங்களுக்கு மிகப்பெரிய சஞ்சலத்தையே கொண்டு வரும். And the next thing is the choice. Next thing is the emotion. மூன்றாவதாக உணர்வுகள். Our emotion must always line up with our choices. ஏனென்றால் நம்முடைய உணர்வுகள் எப்பொழுதும் நாம் எதை எடுத்துக்கொள்கிறோமோ அதை பொறுத்தே மாறுகிறது. If in this world we have lot of choices. ஏனென்றால் இந்த உலகத்திலே நமக்கு अनेक சுய விருப்பு வெறுப்புகள் உள்ளன. If you go to hotel, there are a lot of choice. ஒரு ஹோட்டலுக்கு போனோம் என்றால் அங்கு நமக்கு தேவையான சுய விருப்புகள். Even if you go to hospital, there are a lot of choice. ஈவன் நம்மளுடைய ஆஸ்பத்திரிக்கு போனோம் என்றால் அங்கே நமக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கு. போயிருக்கிறது வியாதியா, he's a sick man, they are giving him choice there. நாம் ஒரு சுகவீன நோயாளியா நம்ம அங்க போயிருக்கோம், ஆனாலும் நம்ம அங்க வந்து நம்முடைய சுய விருப்பத்தின்படி நம்ம சாய்ஸா எடுக்கிறோம். They are giving choice. அவங்களும் சாய்ஸ் நமக்கு கொடுக்கறாங்க. Sir, this package will clear this system, that package will clear this system, total package will clear completely. ஸோ அவர்கள் நமக்கு ஒரு சாய்ஸை கொடுத்து இந்த மாதிரி பேக்கேஜ் இருக்குது, இந்த மாதிரி பேக்கேஜும் கொடுத்து கடைசியாக மொத்த பேக்கேஜும் கொடுக்கும்போது நமக்கு மொத்தமாகவே எல்லாம் முடிந்து வருகிறதா இருக்கிறது. மொத்தமாக நம்மளே கிளியர் பண்ணுவாங்க. கம்ப்ளீட்லி கிளியர்லி ஃப்ரம் திஸ் அவுட், ஃப்ரம் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்திலிருந்து மொத்தமாக நம்மளை சுருட்டி அனுப்புகிற ஒரு பேக்கேஜாக உலகம் மாறி இருக்கு. There are choices. Everywhere you go there are choices. எங்கு நீங்கள் நாம் போனாலும் அங்கு நமக்கு சாய்ஸஸ் இருக்கிறது. Choices can change, can touch your emotions. இந்த மாதிரியான சுய விருப்பு வெறுப்பு நமக்கு நம்முடைய உணர்வுகளை தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. Choices can touch your emotions. உங்களுடைய உணர்வுகளை இந்த சாய்ஸஸ் தொடுகிறதா இருக்கிறது. You got to know, everywhere where you go, where there are choices, you are emotionally touched. அந்த சாய்ஸஸ்களை பார்த்து நீங்க வந்து உணர்வுகளில் நீங்க ரொம்ப தொடப்படுகிறீங்க. சேல்ஸ்மேன் பாப்பான், ரொம்ப எமோஷனல் தான், இவங்களை தொடலான்ட்டு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்து ஒரு எமோஷனலா சொல்லுவான், அப்புறம் டம்முன்னு விழுந்துருவீங்க நீங்க. He knows, devil knows to touch your emotions. When there is choice, you are emotionally tested. எப்போ நமக்கு வாழ்க்கையில சாய்ஸ்ங்கற ஒரு காரியம் வருதோ அப்பொழுது சாத்தானவன் நம்முடைய உணர்வுகளை தொட்டு நம்மளை ஆட்கொள்கிறவனாய் இருக்கிறான். It's good God has provided us choices in this world. இந்த உலகத்திலே अनेक சாய்ஸஸ்களை நமக்கு கொடுத்திருப்பது, கர்த்தர் கொடுத்திருப்பது நல்லதே. But I got to bring my emotion, my choices to be cleansed by the blood of Jesus Christ. ஆனால் இந்த சாய்ஸஸ் எல்லாமே கர்த்தருக்குள்ளாக கர்த்தருடைய இரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட ஒரு நல்ல மாதிரிகளாய் நான் மாற்ற வேண்டும். If your emotions which is determining you to make a choice is not been cleansed by the blood of Jesus Christ, then you going to make the wrong choice in your life and lose the prosperity which stops the multiplication in your life. நம்முடைய உணர்வுகளிலே தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்படாமல் நம்முடைய உணர்வுகள் இருக்குமானால் நாம் நாம் எடுத்துக்கொள்ள இருக்கிற ஒவ்வொரு சாய்ஸஸும் வேற மாதிரியாக ஒரு தீமைக்காக நம்மளை அழைத்து செல்கிறதாய் மாறிவிடும். Isaiah chapter 1 verse 19. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 19. If you be willing and obedient, you shall eat the good of the land. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று. Look at what God is saying. If you are willing and if you are obedient
to make that right choice by allowing your emotion to be cleansed by the blood of Jesus Christ, then you will eat the good of this land. பாருங்கள், தேவனுடைய இரத்தத்தால் உங்களுடைய உணர்வுகள் கழுவப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தால் நீங்கள் இந்த தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். Every time when there is choice, allow your mind, your will, your emotion to be washed by the blood of Jesus Christ. ஒவ்வொரு தருணமும் நம்முடைய வாழ்க்கையிலே சாய்ஸஸ் வரும்போது அது தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்படுமே, ஆனால் நாம் நன்மையை புசிப்பீர்களாக இருப்போம். If you stand in a place where there are a lot of choice, you are confused. Just an example. ஒருவேளை அநேக மாதிரிகள் நமக்கு முன்பாக இருக்குமானால் அங்கே நமக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, எதை எடுத்துக்கொள்வது என்பது Many people say, Pastor, I am confused what to do, what not to do. அநேக மக்கள் என்னிடத்தில் சொல்வது, நான் பெரிய குழப்பத்தில் இருக்கேன், எதை எடுத்துக்கணும் எதை எடுக்கக்கூடாது என்பதில்லை. When you are confused, the best way for you to find out what to take, just open your mouth and say, Father, in the name of Jesus, cleanse my mind, my will, my emotion by the precious blood of Jesus Christ. இப்படியான ஒரு குழப்பத்திற்குள்ளாக நீங்கள் இருப்பீர்களானால் அங்கே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே என்னை ஒருவேளை உங்களுடைய இரத்தத்தால் என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், என்னுடைய மனம், என்னுடைய சித்தம், என்னுடைய உணர்வுகள் எல்லாவற்றையும் நீங்கள் சுத்திகரியும் என்று நீங்கள் வேண்டுதல் செய்கிறீர்களா இருப்பீர்களானால் அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். When you do that, அதை நீங்கள் செய்வீர்களா? when you do that, God will tell what you should take and what you should do and how is whether it is important for you to buy it or not. He will immediately tell you. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாக நீங்கள் வருவீர்களானால் கர்த்தர் அங்கே உங்களுக்கு உணர்த்தி இதை வாங்க வேண்டும், இதை வாங்க வேண்டாம் என்று உங்களுக்கு உணர்த்தி காட்டுகிறவராய் கர்த்தர் இருப்பார். If you don't believe, as soon as you leave from this service, go try it out somewhere in the shop. ஒருவேளை நான் சொல்கிற இந்த வார்த்தையை நீங்கள் நம்பவில்லை என்றால் இப்பொழுதே நீங்கள் இந்த ஆராதனை முடிந்து நீங்கள் செல்லும்போது இதை சோதித்து பாருங்கள். Because devil will come and tempt you. ஏனென்றால் சாத்தானானவன் உங்களை சோதித்து பார்ப்பான். And when he tempts you, say, in the blood of Jesus I am cleansed. Lord, tell me what should I do. சாத்தான் உங்களை சோதிக்கும் போது நீங்கள் சொல்ல வேண்டியது, கர்த்தருடைய இரத்தத்தால் நான் கழுவப்பட்டு இருக்கிறேன் என்று. Prosperity is not only regarding your finance, it is regarding your health and your well-being. செழிப்பானது உங்களுடைய பொருளாதாரத்தை மட்டுமே குறிக்கிற ஆசீர்வாதம் அல்ல, இது உங்கள் சரீர பிரகாரமான சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கூட குறிக்கிறது. 3 John verse 2, as John says, I wish that your soul be prosperous and you be healthy. 3 யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 2 சொல்கிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி என்று. God's desire is not only giving you money, he is also desiring to give you, good health, well-being in this world. கர்த்தருடைய விருப்பமானது உங்களுக்கு நிதி ஆதாரத்தை மட்டும் கொடுப்பதற்காக அல்ல, உங்களுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும் சுகத்தை கொடுப்பதற்காகவும். And God's desire for a prosperity to have good relationship with people. கர்த்தர் கருளுகின்ற செழிப்பானது மேலும் நாம் மற்றவர்களோடு நல்ல ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ண உந்துதல் செய்கிறது. You should have good relationship with your husband, wife, children, relatives, friends, in your workplace, wherever you go. You will have good relationship. That's real prosperity. நீங்கள் உங்கள் கணவனோடும் உங்கள் பிள்ளைகளோடும் உங்கள் இனபந்துகளோடும் நல்ல உறவுகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் தேவன் அருளுகின்ற மேலும் ஒரு செழிப்பாகும். Romans 12:16-18, go home and read. It talks about your relationship, how important this prosperity is mentioning to have good relationship with people. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 இலிருந்து 18 வரை நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசியுங்கள். அங்கே கர்த்தர் எவ்வாறு மற்றவர்களோடு நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும், ஒருவர் நல்ல உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். God's desire for your prosperity is also on your finance. கர்த்தர் அருளுகின்ற செழிப்பானது உங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதத்தையும் குறிக்கிறது. Some people are thinking first you should say this, pastor, only then left everything. ஒருவேளை ஒரு சிலர் சொல்லக்கூட முதல்ல நீங்க இதை சொல்லுங்க, அதுக்கப்புறம் மற்றதை சொல்லுங்கன்னு சொல்லுங்க. No. Prosperity is a complete, package. ஏனென்றால் செழிப்பு என்பது பரிபூரணத்தின் அடங்கிய எல்லாவற்றிலும் செழிப்பு ஆசீர்வாதத்தை குறிக்கிறதா இருக்கிறது. As I told you in the beginning, if you have money and if you don't have character, no use of having money. நான் முதலில் சொன்னது போல உங்கள் கரத்திலே பணம் இருந்து நல் குணாதிசயங்கள் இல்லை என்றால் அந்த பணத்திற்கான ஒரு மதிப்பே இல்லை என்று. Look at verse 17 and 18. Verse Isaiah 48, 17 and 18. பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் வசனங்கள் 17, 18 இப்படியாக சொல்கிறது. God is also desiring that you should be prosperous in finance. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில கூட நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று. Thus says the Lord thy Redeemer, the Holy One of Israel, I am the Lord thy God, which teacheth thee to profit, which leadeth thee by the way that thou should go.
இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. Oh, that thou had hearkened to my commandments, then had thy peace been as the river and the righteousness as the waves of the sea. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். Look at in verse 17, in English Bible it has come out like this. வசனம் 17 ஆங்கில வேதாகமத்தில் இப்படியாக சொல்லுகிறது. I am the Lord thy God which teacheth thee to profit. இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் நான் சொல்லுகிறது நீ எவ்வாறு லாபம் அடைய வேண்டும் என்பது. That's a more important word. I told you in the beginning, the word profit doesn't belong to the world, it belongs to the word of God. அது முக்கியமான வார்த்தை. நான் முதலிலே சொன்னேன், லாபம் என்பது இந்த உலகத்துக்குரியதல்ல, அது தேவனுக்குரிய வார்த்தை. தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற நல்ல வார்த்தை. Why is God teaching you tonight? கர்த்தர் ஏன் அதை இன்று உங்களுக்கு இந்த இரவிலே சொல்ல விரும்புகிறார்? Why God is teaching you about his commandments, about his laws, about the word of God? Why is he teaching you? ஏன் கர்த்தர் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் நியாய பிரமாணங்களையும் நமக்கு இன்று போதிக்கிறார்? Because those commandments, laws and the scripture only can bring profit into your life. ஏனென்றால் கர்த்தர் அருளியிருக்கின்ற அந்த கற்பனைகளும் கட்டளைகளும் அந்த பிரமாணங்களுமே நமக்கு ஒரு செழிப்பை ஒரு லாபத்தை நமக்கு கொண்டு வர முடியும். God's word to Abraham brought profit in his life. கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டானதுனாலே அவனுக்கு அங்கு செழிப்பு உண்டாயிற்று. He had wealth, he had prosperity, he had health, he had every peace in the family as long as he was living on this earth. அவன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாட்களிலே கர்த்தர் அவனுக்கு ஐஸ்வரியமான சம்பத்தையும் சுகத்தையும் மேலும் எல்லாவற்றிலும் அவனுக்கு சம்பூரணத்தை கொடுத்திருந்தார். That's what God is saying you tonight. அதைத்தான் ஆண்டவர் இன்று உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறார். The third area that God is trying to show you to bring your finance in God's system is God is saying when God gives prosperity, he's giving prosperity with a purpose for you to show out his glory to this world. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கின்ற அந்த செழிப்பானது கர்த்தர் அருளுகின்ற சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதிலே கர்த்தர் ஒரு நோக்கத்தையும் வைத்திருக்கிறார். It even talks about your finance. அது உங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதத்தையும் குறிக்கிறது. That word profit is more important. அங்கே லாபம் என்கிற வார்த்தை மிக முக்கியமானது. God's saying, he will, when you obey to his commandment and to his teaching, there is profit for your life. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தருடைய கற்பனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களானால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு லாபத்தை ஒரு பிரயோஜனத்தை ஒரு நற்பலனை உங்களுக்கு கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். If you believe and if you work, if you put hard work in your position, in your profession, that's where you will see the word of God, the commandments of God will bring profit into your life. நீங்கள் கேட்ட இந்த சத்தியத்தை உங்கள் வாழ்க்கையிலே நம்பி நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளிலும் நீங்கள் அதை நடைமுறையில் நீங்கள் கொண்டு வருவீர்களானால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அங்கே கர்த்தர் செழிப்பை கொண்டு வர சித்தமுள்ளவராய் இருக்கிறார். Prosperity belongs to God. செழிப்பானது கர்த்தருடையது. So if it belongs to God, why should I work? இப்பொழுது கர்த்தருடையது, செழிப்பு கர்த்தருடையது என்றால் நான் ஏன் வேலை செய்ய வேண்டும்? If you have that question, you are against prosperity. அப்படிப்பட்ட ஒரு கேள்வி உங்கள் மனதிலே உதிக்குமானால் நீங்கள் தேவன் அருளுகின்ற செழிப்புக்கு எதிராக செயல்படுகிறீர்கள் என்று அர்த்தம். Only lazy people who don't want to gain wisdom will ask this kind of questions. கர்த்தருக்கு விரோதமாக சோம்பேறியாய் செயல்படுகின்ற மக்களை இப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்ப முடியும். Next week I'll be teaching you why God wants to bless his people. அடுத்த வாரம் உங்களோடு நான் ஏன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், செழிப்பால் நிரப்ப விரும்புகிறார் என்பது குறித்து பேச இருக்கிறேன். Tonight you have learned God will bring his prosperity into your life with a purpose. இந்த நாளிலே இந்த இரவிலே நாம் கற்றுக்கொண்டது தேவன் நமக்கு செழிப்பை கொடுக்கிறதுனால என்ன முக்கியமான நோக்கம் என்பதை கற்றறிந்தோம். And you got to bring that finance into God's system. நீங்கள் கர்த்தர் அருளுகின்ற அந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை அவருடைய அமைப்பிற்குள்ளாக நாம் கொண்டு வருவர்களாக இருக்க வேண்டும். You might not be having the prosperity completely what I told you tonight. நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நான் சொன்ன அனைத்து காரியத்திலும் ஒரு செழிப்பு உங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் இருக்கலாம். But if you start to obey and apply what God has taught you tonight, you will see a change and the blessing of God coming and multiplying in what you are putting forth your hand. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொன்னதும் போல அதை கேட்டு நாம் அதன்படி நடக்கிறவர்களாய் நாம் மாறுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில அனைத்து தலங்களிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் கொண்டு வர சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எழுமினிப்போம், நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான இரவு நேரத்தில் எங்களை
உம்முடைய பாதத்தில் அழைத்து கொண்டு வந்து ஆண்டவரே, பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து எங்களோடு நீர் பேசுகிறதுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய போதனையை கேட்க வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இணையதளத்தின் மூலமாய் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் தேவன் கொண்டு வருகிற செழிப்பு, ஐஸ்வர்யம், ஆண்டவரே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை இன்றைக்கு நீர் எங்களோடு இடைப்பட்டிருக்கிறீர். எங்களுடைய ஆசீர்வாதங்களை, எங்களுடைய ஐஸ்வர்யங்களை கர்த்தருடைய அமைப்பில் நாங்கள் ஏங்க வைத்திருக்கிறோமா, அல்லது தேவன் இன்னைக்கு சொன்ன போதனைக்கு முரம்பாய் எங்களுடைய காரியங்கள் ஏங்கிக் கொண்டு இருக்குமானால், பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய மனதை நீர் சிறைப்பிடித்து ஆண்டவரே, மனிதனுடைய ஆண்டவரே வாழ்வில் இடைப்படுகிற மனம், சித்தம், ஆண்டவரே உணர்வுகள், இவைகளை ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வசனத்தினால், ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதினால, எங்களுடைய ஆண்டவரே சாய்ஸஸ் இயேசுவின் இரத்தத்தினால் நாங்கள் ஆண்டவரே கழுவப்பட்டு உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். வெறும் ஆண்டவரே பொருளாதாரத்தில் மாத்திரமல்ல, ஆரோக்கியத்திலும் நாங்கள் ஐஸ்வர்யமாய் இருக்க, ஆண்டவரே உறவிலும் நாங்கள் ஐஸ்வர்யமாய் இருக்க, பொருளாதாரத்திலும் நாங்கள் ஐஸ்வர்யமாய் இருக்க, இன்னைக்கு நீர் எங்களுக்கு நீ சொல்லிக் கொடுத்த முடிய ஆண்டவரே வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அது எங்கள் வாழ்க்கை லாபத்தை உண்டாக்கட்டும், பிரயோஜனத்தை உண்டாக்கட்டும். ஆண்டவரே, பலன் அளிக்கக்கூடிய ஒரு நிலையில் ஆண்டவரே ஒரு நாட்களில் நாங்கள் ஆண்டவரே பிரயாசப்படுகிற எங்களுடைய பிரயாசங்கள், எங்களுடைய கையிடும் ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலும் பெருக்கம் உண்டாகட்டும் என்று நான் கர்த்தருடைய நாமத்தில் வேண்டுகிறேன். அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு பெருக்கம் உண்டாகட்டும். பெருகப்படுத்துகிறவர் நீ ஆண்டவரே. இந்த போதனையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதை கை கொள்வதினாலே தேவனுடைய பெருக்கம் அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று செபிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய ஆரோக்கியம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு எப்பொழுதும் இருப்பதாக. தொடர்ந்து உம்முடைய மறைவுக்குள் வைத்து எங்களை நடத்துவார். கனம், மகிமை, துதி எல்லாம் உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாம் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.